இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24 நான் வாசிக்கிறேன். பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவை அவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சி பவுஞ்சியாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது மகா ஞானம் உள்ளவைகள் 4. எதுனா எறும்பு, குளிமுசல், வெட்டுக்கிளி, சிலந்தி பூச்சி. இதில் நம்ம இந்த 4லேருந்தே ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கற்று தந்திருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம எறும்பை மட்டும் பற்றி பார்ப்போம். இந்த எறும்பு குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இந்த எறும்பு குறித்து இதுலேயும் அந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இந்த எறும்பு குறித்து இந்த வேதத்தில் என்ன வார்த்தைன்னா அது அற்பமான ஜந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அற்பமாக எண்ணக்கூடியதான் எறும்பு. பாருங்கள், எறும்பு நம்மளை கடிச்சா கூட அப்படி தேய்ச்சிருவோம், அப்படி தானே? அது உடனே அப்படி தேய்ச்சாலே இறந்து போயிடும். இல்லை காலை வச்சு எதாவது தேய்ச்சி விட்டு அது என்ன செத்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு ஜந்து தான் அது எறும்பு. ஆனால் அந்த எறும்பு தான் சுறுசுறுப்பானதுன்னு பார்க்குறோம். அன்று சொல்கிறாரு, சோம்பேறியே நீ எறும்பு இடத்துல போய் என்ன செய், அதன் வழிகளை பார்த்து. அது வழி எப்படி இருக்கும் தெரியுமா, ஞானத்தை கற்றுக்கொள். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லீடர் கிடையாது. ஆனால் எல்லாம் வரிசையாக ஒழுங்காக போகும். தன்னுடைய வேலையை அது ரெகுலராக என்ன செய்துக்கிட்டே இருக்கும். எப்படி மழைக்காலத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன செய்யும், கோடை காலத்திலேயே அந்த தானியத்தை என்ன செய்யுமா, சேர்த்து வைக்கும். அவ்வளவு ஞானம் உள்ளதுன்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறாரு. பாருங்கள், இந்த ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு தேசத்தில் ராஜா 5 வருஷம் ஆட்சி செய்த உடனே அவரை கொண்டு என்ன செய்வாங்க, ஒரு படகுல கூட்டிகிட்டு போய் ஒரு தீவில் கொண்டு விட்டுருவாங்களா. அந்த தீவில் வந்து கொடிய மிருகங்கள் இருக்கும். அங்கே ராஜா வாழ்ந்தால் வாழ்ந்துக்கிட வேண்டியதான், இல்லைன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, இறந்து போயிடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு 5 வருஷம் ராஜா ஆட்சி செய்து முடித்த உடனே கொண்டு அந்த தீவில் கொண்டு என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. ஒரு நாள் அதே மாதிரி ஒரு ராஜா ஆட்சி செய்து 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் என்ன செய்கிறாங்க, படகுல கூட்டிகிட்டு வராங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. அப்போ அந்த படகை ஓட்டிகிட்டு வந்தவங்க கேட்குறாங்க, இதுவரையிலும் எல்லாரும் அழுதுகிட்டே வருவாங்களே ராஜா, நீர் மாத்திரம் இவ்வளவு சந்தோஷமாக வரீங்களே? ஏன்னா ஒன்று அவர் சொன்னார், நான் ஏன் அழணும், நான் எனக்கு தெரியும் 5 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்னை கொண்டு இந்த தீவில் தான் விடுவீங்கன்னு தெரியும். அதனால் நான் 5 வருஷம் ஆட்சியில் ராஜாவாக இருக்கும்போதே நான் அந்த தீவில் எனக்கு வேண்டிய எல்லா வசதியும் என்ன செய்துட்டேன். என் குடும்பத்தை அங்கே கொண்டு வச்சுட்டேன், கொஞ்சம் சேவர்களை அங்கே வச்சுருக்கிறேன், எனக்கு அங்கே வீடு எல்லாம் அமைத்து கொண்டேன், கொஞ்சம் மக்களை அங்கே குடியமர்த்தி இருக்கிறேன். நான் இங்கே எப்படி ராஜாவாக இருந்தேனோ இதே மாதிரி தான் அங்கேயும் போய் என்ன செய்ய போகிறேன், ராஜாவாக இருக்க போகிறேன்னு சொன்னாராம். பாருங்கள், இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் அந்த ராஜா என்ன செஞ்சார், ஞானமாக இந்த வேலையை செய்து வைத்தார். மற்ற ராஜாக்கள் மாதிரி 5 வருஷம் முடித்த உடனே அவர் அழுது கொண்டே போகலை. அவர் ஞானமாய் ராஜாவாக இருக்கும்போதே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீவில் தான் வாழ்கிறதுக்கு எல்லா வசதிகளையும் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், அவரே என்ன செஞ்சார், அந்த 5 வருஷத்துலேயே செய்து வைத்தனால அவர் என்ன செஞ்சார், சந்தோஷமாக போனதை பார்க்குறோம். ஞானமாக செய்து வைத்தார். ஆண்டவர் இந்த எறும்பினிடத்துலேருந்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்று தந்திருக்கிறார். நிறைய நேரம் நம்மளும் ஞானம் இல்லாமல் சில காரியத்தை செய்துடுறோம். அது அற்பமான ஜந்துவாக இருந்தாலும் அதுகிட்டருந்து அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கற்று தந்திருக்கிறார். நம்மளும் எல்லா காரியத்திலையும் ஞானமாக செயல்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த எறும்பினிடத்துலேருந்து எங்களை கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரப்பா. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாங்களும் ஞானத்தோடு ஒவ்வொரு காரியமும் நாங்கள் ஞானமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.